அன்புமிக்க தோழர்களே, தோழர் பி. சீனிவாசராவ் அவர்களின் தலைமறைவு வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூலின் தொகுப்பிலிருந்து 18வது கடிதம். நாள் 3/7/1947. அன்புள்ள சாகர், நான் ஜூன் 25ஆம் தேதியன்றே திருநெல்வேலியை அடைந்து நம் கட்சியின் நெடுநாளைய அனுதாபி ஒருவருடன் தங்கினேன். பின் நம் ஜில்லா தோழர்கள் திட்டப்பிரகாரம் நான் நாங்குநேரி கிசான் தளத்திற்கு புறப்பட்டேன். வழக்கம் போல பிரயாணம் மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. அதிகாலையில் 4:30 மணிக்கு நான் கிளம்பினேன். 5 மைல்கள் தூரம் சைக்கிளில் சென்று பின் 7-8 மைல்கள் ரயிலில் போனேன். பின் 5 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்திருந்து கடைசியில் 20 மைல்கள் பஸ்ஸில் சென்றேன். மறுபடியும் 7 மைல்கள் சைக்கிளிலும் 2.5 மைல்கள் நடந்தும் போக வேண்டியிருந்தது. கடுமையான வயிற்று வலியால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். பகல் பொழுதில் பல தடவை பேதியாகிவிட்டது. எனவே குறிப்பிட்ட இடத்தை நான் சாயங்காலம் மணி 4க்கு சென்றடைந்த பொழுது மிகுந்த களைப்புற்று சோர்ந்து போயிருந்தேன். ஆதலால் பூரண ஓய்வு நான் எடுக்க வேண்டியிருந்தது. என்னை விருந்தாளியாக ஏற்றுக்கொண்ட நண்பர் இதற்கு முன் இராணுவத்தில் இருந்தவர். நம் கட்சியின் அனுதாபி. இதற்கு முன் காங்கிரஸில் இருந்திருக்கிறார். சுயமரியாதை இயக்கத்திலும் இருந்திருக்கிறார். நன்கு எல்லா விஷயங்களும் தெரிந்தவர். நான் யார் என்று அவருக்கு தெரியாது. நான் அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்பொழுது என் பெயர் என்னவென்று கேட்டார். என் உண்மை பெயரை சொன்னவுடன் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார். ஜனசக்தியில் வெளிவந்த என் கட்டுரையெல்லாம் படித்திருப்பதாக கூறினார். இராணுவத்தில் இருந்தபொழுது கூட ஜனசக்தி தவறாமல் படித்து வந்திருக்கிறார். இங்கு நடந்த ஒரு சம்பவம் குறிப்பிடத்தக்கது. நான் இந்த நண்பரின் வீட்டிற்குள் நுழைந்ததை பக்கத்தில் கடை வைத்திருந்த ஒரு பலசரக்கு கடைக்காரன் பார்த்திருக்கிறான். அவன் ஒரு பிராமணன். நம் நண்பர் சாமான்கள் வாங்குவதற்காக அக்கடைக்கு போனபோது, உங்கள் வீட்டுக்கு வந்தவர் யார் சார் என்று அக்கடைக்காரன் விசாரித்தானாம். என்னுடன் இராணுவத்தில் இருந்தவர் என்று நண்பர் பதில் கூறியிருக்கிறார். அவர் பிராமணரா என்று மறுபடியும் கேட்டானாம். ஆம் என்று நண்பர் மறுமொழி உரைத்ததும், பார்த்தாலே தெரியுதே பிராமண கலை அவர் முகத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்றானாம். இந்த மனப்பான்மை எதை காட்டுகிறது? ஜனங்களை தங்கள் சாதி, குலம் இவற்றிலுள்ள ஆழ்ந்த பற்றை காட்டுகிறது. இந்த என் குலம் என்ற உணர்ச்சியை கூட்டமாகவோ மந்தையாகவோ வாழும் மிருகங்களிடம் காணப்படும் உணர்ச்சியாக கருதலாம். இந்த ஜாதி மனப்பான்மை பிராமணர்களிடையே மாத்திரம் காணப்படும் குணாதிசயம் அல்ல. ஒரு தடவை உத்தமபாளையத்தில் ஜி.கே. இருந்தபொழுது கந்தசாமி தேவர் கூட்டத்தில் பேசுவார் என்று நம் தோழர்கள் விளம்பரப்படுத்தினார்கள். அந்த ஜாதி சனங்களை ஆகர்ஷிக்கவே இம்மாதிரி முறையை நம் தோழர்கள் கைக்கொண்டார்கள். அவ்வாறே தேவர்கள் பெருவாரியாக கூட்டத்திற்கு வந்தார்கள். ஜாதி மனப்பான்மையை காண்பிக்க இம்மாதிரி எத்தனையோ உதாரணங்களை கூறலாம். இந்த பிரதேசத்தில் நல்ல பலமான கிசான் ஸ்தாபன அமைப்பு இல்லை. கிசான் எழுச்சி மாத்திரமே இருக்கிறது. ஹரிஜன விவசாயிகள் கிசான் சபாவுக்குள் ஏராளமாய் சேர்ந்திருக்கிறார்கள். ஜாதி இந்துக்கள், குறிப்பாக தேவர் சமூகம் சேர தயங்குகிறது. ஜாதி மனப்பான்மை இன்னும் ஒளிந்தபாடில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுடன் ஒன்று சேர்ந்து ஒரே ஸ்தாபன அமைப்பிற்குள் வரவிடாமல் இந்த ஜாதி கொடுமை ஜாதி இந்துக்களை தடுக்கிறது. தேவர் ஜாதியை சார்ந்த 2 இளைஞர்கள் இப்பொழுது முன்வந்திருக்கிறார்கள். தேவர் சமூகத்தினருக்கும் கிசான் இயக்கத்தை பற்றி எடுத்துச் சொல்லும் வேலைகளை அவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். ஹரிஜன விவசாயிகளிடையே சங்கம் என்ற வார்த்தையை உச்சரித்தால் போதும், அது ஒரு மந்திர சக்தியைப் போல வேலை செய்கிறது. சங்கத்தின் மூலமே தங்களுக்கு கதி மோட்சம் உண்டு என அவர்கள் நினைக்கிறார்கள். இதற்கு நான் 1-2 உதாரணங்களும் கூற முடியும். பஸ்ஸில் பிரயாணம் செய்வதற்காக நான் போய்கொண்ட பொழுது வழியில் ஒரு ஹரிஜன கிராமம் இருந்தது. அதற்குள் நானும் என்னுடன் வந்து கொண்டிருக்கும் தோழரும் நுழைந்தோம். உடனே 85 வயது நிறைந்த அந்த கிராமத்து பெரிய மனிதர் எங்களை அன்புடன் வரவேற்றார். வயதுதான் 85 ஆகிறதே ஒழிய அவர் திடமாகவும் ஆரோக்கியமாக இருந்தார். உணர்ச்சி பெருக்கில் இளைஞர்களையும் தோற்கடித்து விடுவார். என் தாத்தா உயிருடன் இருந்தால் எப்படி பேசுவேனோ அப்படி மிகவும் ஆனந்தமாக அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன். தன் வாழ்க்கை அனுபவங்களை பற்றி சொன்னார். இந்த எளிய மக்களிடமிருந்து நாம் எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்கு எங்களுக்கு பதனி கிடைத்தது. அந்த மதுரமான பானத்தை இந்த தாத்தாவுடன் சேர்ந்து குடிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இன்னும் ஒரு உதாரணம், எங்களுக்கு அன்று பஸ்ஸில் இடம் கிடைக்கவில்லை. ஏற்கனவே இருட்டி விட்டது. ஆதலால் நாங்கள் 5 மைல் தூரம் நடந்து சென்று ஒரு ஹரிஜன கிராமத்தை அடைந்தோம். அப்பொழுது இரவு மணி 10 ஆகிவிட்டது. கிராமமே நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருந்த ஒருவரை போய் எழுப்பினோம். அவருக்கு வயது 80 இருக்கும். எழுந்ததும், நீங்கள் யார் என்று கேட்டார். நாங்கள் சங்கத்துக்காரர்கள் என்று பதிலளித்தோம். உடனே அவர் எழுந்து நின்று தன் வசமிருந்த ஒரே பாயையும் எங்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் வெறும் தரையில் தூங்கினார். சங்கம் என்ற மந்திர சொல் இந்த ஜனங்களிடம் அவ்வளவு வேலை செய்கிறது என்பதை பார். தோழர் பிருத்வி சிங் ஒரு தடவை என்னிடம் கூறியது என் ஞாபகத்திற்கு வந்தது. ஓடும் ரயிலிலிருந்து வெளியே குதித்து தப்பினேன். கைகளில் விலங்குகள் மாட்டப்பட்டிருந்தன. ஆந்திராவில் ஒரு சிறு கிராமத்திற்கு சென்றேன். எனக்கோ பாசை தெரியாது. ஒரு குடிசைக்கு முன் ஏழை விவசாயி ஒருவன் நின்று கொண்டிருந்தான்.
அவன் முன்னால் போய் ஸ்வராஜ் ஸ்வராஜ் என்று சொன்னேன். அவன் உடனே பூரிந்து கொண்டு எனக்கு தங்குமிடம் அளித்து என் கைவிலங்குகளையும் தகர்த்தெறிந்தான் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் இப்பொழுது என் நினைவிற்கு வந்தன. ஆனால் இன்று ஸ்வராஜ் என்ற வார்த்தை தன்னுடைய கவர்ச்சியெல்லாம் இழந்துவிட்டது. சங்கம் என்ற வார்த்தை தான் இன்று அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் மனதை கவர்ந்து அவர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. சமூக பொருளாதார அரசியல் துறைகளில் மிகவும் பின்தங்கி கிடந்த மக்களிடத்தில் நம்பிக்கையை ஊட்டி அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஆர்த்தெழும்படி செய்த பெருமை நமது கட்சியே சாரும். இந்த பிரதேசத்தில் வேலை செய்யும் நம் கிசான் தலைவர் தோழர் நல்லக்கணுவை பற்றி ஒரு வார்த்தை. இவரை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம். இன்டர்மீடியட் வரை படித்திருக்கிறார். ஆனால் அவர் உண்மையில் ஒரு நல்ல குடியான வாலிபன். பார்வையிலும் பழக்க வழக்கங்களிலும் கள்ளம் கபடமற்ற எளிய கிராம வாலிபனாகவே இருக்கிறார். கிராமமாக சளைப்பின்றி நடந்து வேலைகளை கவனிப்பார். எவ்வளவு வேலையாயிருந்தாலும் கொஞ்சம் கூட சளைப்பதில்லை. இவர் மாத்திரம் இன்னும் முன்கை எடுத்து தனது வேலைகளை செய்வாரானால் அந்த ஜில்லாவில் ஒரு சிறந்த கிசான் கட்சி தலைவராக விளங்க முடியும். நாங்குநேரியிலிருந்து நான் அம்பைக்கு போனேன். இங்கும் என் தொடர்பை கண்டுபிடிக்க சிறிது சிரமம் ஏற்பட்டது. என்னால் குறிப்பிட்ட இடத்திற்கு சரியான நேரத்தில் போவதற்கு வழிகாட்ட வேண்டிய தோழர் அங்கில்லை. ஆனால் அவர் மூலமாகத்தான் நான் என் தங்குமிடத்திற்கு போயாக வேண்டும். வேறு வழி இல்லாமல் போகவே என்னுடன் இருந்த மற்றொரு தோழரிடம் செய்தியை சொல்லி அவரை ஆபீஸுக்கு அனுப்பினேன். இதற்கு மத்தியில் நான் தாமிரபரணி நதியில் நன்றாக குளித்துவிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே படுத்துக்கொண்டேன். சிறிது நேரத்திற்கு பின்னே என்னை அழைத்துச் செல்ல வேண்டிய தோழர் வந்துவிட்டார். அவருடன் தங்குமிடத்திற்கு சென்றேன். இந்த ஜில்லாவில் நம் கட்சியின் அமைப்பு முறை குழம்பி கிடக்கிறது. இதை நன்கு சீர்திருத்தி வலுவாக கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த ஜில்லாவின் அடக்குமுறை கட்சியின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பதையும் மறக்க முடியாது. திருநெல்வேலியிலிருந்து நான் மதுரைக்கு வந்தேன். மதுரையில் ஒரு கைத்தறி நெசவாளி தோழருடன் தங்கினேன். இவர் 1936ஆம் வருடத்திலிருந்து நம்மை சார்ந்தவர். அரசியலில் ஈடுபட்டதற்காக தனது தந்தையால் வீட்டை விட்டு வெளியே விரட்டப்பட்டார். தன் சொந்த முயற்சிகளையே முன்னுக்கு வந்தவர். எனக்கு நல்ல உணவும் நான் விடைபெற்று கொள்ளும் பொழுது ஞாபகார்த்தமாக ஒரு கைத்தறி நெசவு தொண்டும் கொடுத்தார். மதுரையில் நான் ஒரு ஜெனரல் வாரி கூட்டத்தில் பேசினேன். சுமார் 100 பேர்கள் வந்திருந்தார்கள். அங்கிருந்து தஞ்சாவூருக்கு பயணமானேன். புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி.